ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு இன்றைக்கி சில்லி சாஸ், சோயா சாஸ் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து ஹாப்பி மாவோட இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ்க்கு வந்து 2 பேக்கெட் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து தேவைப்படும். இதே போல் வந்துட்டு ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் நமக்கு கிடைக்கும். அதுவும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் வந்து நம்ம சேர்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸை வந்து நம்ம இந்த தண்ணீரில் சேர்த்துடலாம். இதை போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 80% அளவு தான் இந்த நூடுல்ஸை வந்து நமக்கு வேகணும். ஃபுல்லாக வெந்துட்டோன்னா நமக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணும்போது நல்லா குழஞ்சிரும். அதனால் வந்துட்டு ஒரு 80% அளவு வேக வச்சு எடுத்தால் போதும். நமக்கு வந்து கையில் எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா அது நமக்கு தெரியும். அது உடையாமல் நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கணும். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்து நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை தண்ணி இதில் ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து ஆறி நல்ல வெந்துடாமல் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து நம்ம இதை மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பீசஸ்ஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் பெருஞ்சீரகத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 கேரட்டும் ஒரு கேப்சிகமும் கேபேஜும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக் வந்து சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 2 முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். 2 முட்டையை சேர்த்து லைட்டாக வரட்டி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம். 3-4 முட்டை கூட வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி வரட்டிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு வந்துட்டு சிக்கனும் முட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதே ஆயிலில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து இதை வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடக்கூடாது. நம்ம வந்து வாயில் கடிக்கும்போது நமக்கு வந்து க்ரன்ச்சியாக கடிக்கிற மாதிரி கிடைக்கணும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு எப்போவுமே நூடுல்ஸ் பண்ணும்போது சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மட்டும் போட்டாலே போதும். நமக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாகவே வந்து ஹோட்டலெல்லாம் வாங்குகிற மாதிரியான டேஸ்ட்லேயே வந்து இந்த நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது நான் வந்து இந்த முட்டையையும் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து பாதி அளவு நூடுல்ஸ் தான் வந்து இதை ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸுக்கு நம்ம 2 பேக்கெட் வந்து ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ வந்துட்டு நான் பாதி அளவு நூடுல்ஸ் எடுத்ததுனால ஒரு பேக்கெட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸும் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் வந்து இந்த நூடுல்ஸில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நூடுல்ஸ் வந்து உடையாத மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே வந்துட்டு இந்த நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். காரமாக வேணும்னா நம்ம ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.